அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவசரமான தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை கண்ணை மூடிட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மின்னலை விட வேகமாக உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். எந்த மாதிரி தேவைகளாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு நல்ல வரன் வேணும், திருமணம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த திருமணத்தில் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் திருமணத்துக்கு செலவு இருக்குது, அதுக்கு பணம் இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நெருக்கடியான கடனில் இருக்கீங்க, அதுலேருந்து வெளிவரணும், அதுக்கு பணம் தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாச்சும் சில விஷயங்கள் வாங்கணும், அதுக்கு தேவைப்படுது பணம். இந்த மாதிரி பண ரீதியாவோ இல்லை தொழில் ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ என்ன மாதிரி ஹலாலான ஹாஜத்துக்கள் இருந்தாலும் சரி, அந்த ஹாஜத்தை அவசரமான அந்த தேவையை அந்த துவாவை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான், ஆனால் இதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஏதாச்சும் ஒரு நேரத்தை நீங்களே தனிமையில் உட்காந்து செய்கிறது இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே சிந்தனையோட ஒரே நோக்கத்தோடு செய்யும் பொழுது தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். தனிமையில் அமர்ந்து இந்த அமலை செஞ்சு பாருங்கள், கண்கண்ட பலன் கிடைக்கும். எப்படிப்பட்ட தேவையில் நீங்கள் சிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தேவையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான். நேரடியாக ஏதாச்சும் ஒரு வழியை, அதற்கான வழியை உங்களுக்கு காண்பித்துருவான். இந்த அமல் நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுதே அதற்கான சொல்யூஷன், அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்துருவான். ரொம்ப எளிமையான அமல். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் தொழணும். அதில் நீங்கள் எந்த சுறா வேணாலும் துணை சுறா ஓதிக்கலாம். சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் துணை சுறா உங்களுடைய ஒரு விருப்பம் தான். 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழணும். தொழுது முடிச்சதும் தரூத் இப்ராஹிம் சலவாத், நம்ம தொழுகையில் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அந்த சலவாத்தை 3 முறை நீங்கள் ஓதணும். 3 முறை ஓதுனதுக்கு அப்புறம் சூரா யாசீனை ஒரே ஒரு முறை ஓதுங்க. சூரா யாசீன் ஓதுனதுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் சஜிதால போய் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. இதே மாதிரியே 3 தடவை செய்யணும் இந்த ஃபார்மெட்டை. அதாவது ஹாஜத் நஃபீல் 2 ரக்காத், தரூத் இப்ராஹிம் 3 முறை, சூரா யாசின் 1 முறை. இது ஓதிட்டு அப்படியே சஜிதால துவா கேளுங்க. திருப்பியும் ஹாஜத் நஃபீல் 2 ரக்காத், தரூத் இப்ராஹிம், சூரா யாசின் ஓதிட்டு திருப்பியும் சஜிதால துவா கேளுங்க. அடுத்து 3ஆவது முறை திருப்பியும் இதெல்லாம் ஓதிட்டு திருப்பியும் 3ஆவது தடவை சஜிதால துவா கேளுங்க. இந்த ஸ்டெப்பு 3 தடவை செஞ்சு முடிச்சதும் அப்படியே அமர்ந்து அல்லாஹு அல் முஸ்தஆனு, அல்லாஹு அல் முஸ்தஆனு, அல்லாஹு அல் முஸ்தஆனு அப்படின்ட்டு 100 முறை ஓதுங்க. 100 முறை ஓதிட்டு என்ன விஷயமோ அதே சிந்தனையோடய நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இது ரொம்ப 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 எளிமையான ஒரு அமல் தான் இது. 3 தடவை நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு தொழுகை, சலவாத், அப்புறம் சூரா, இது 3த்தையும் 3 முறை செய்யணும். கடைசியாக அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கிறத 100 முறை நீங்கள் ஓதணும். அல்லாஹு அல் முஸ்தானுங்கிறது ரொம்ப ரொம்ப துவா கபூலாகக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அதை ஓதி துவா கேட்டாலே நம்மளுடைய துவாக்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த அடிப்படையில் நாம் தொழுதுருக்கோம், சலவாத்தும் ஓதி இருக்கோம், அப்புறம் குரான்ல இருக்கக்கூடிய வசனங்கள் சூறாவையும் ஓதிட்டு கடைசியா அல்லாஹுவை புகழ்ந்திருக்கும். அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கும் பொழுது உதவி தேடப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் வரும். அல்லாஹு கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய உதவியை, நம்மளுடைய விஷயத்த நடத்தி கொள்ள முடியும். எப்போவுமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட பொறுப்பை சாட்டுங்க. எல்லாம் நீயே பார்த்துக்கோ, இதற்கான வழியை எனக்கு நீயே கொடு, எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும், அதை நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், அதுலேருந்து நீ தான் என்னை மீட்டு கொண்டு வரணும், என்னுடைய கவலை இது, இந்த கவலையை என்கிட்ட நீ தான் போக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட உரிமையோட கேளுங்க. அல்லாஹ் கிட்ட மட்டுமே கேளுங்க.
வேறு யாருக்கிட்டையும் போய் என்னோட கஷ்டத்தை இதான் என்னோட கஷ்டம் அப்படின்னு நீங்கள் புலம்ப வேணாம், அழுவ வேணாம், ஃபீல் பண்ண வேணாம். அந்த புலம்புறத அழுவுறத ஃபீல் பண்ணுறது எல்லாமே சஜிதால தொழுகையில கேளுங்க. ஏன்னா சஜிதாவுடைய நிலைங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான நிலை. நம்ம அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக இருக்கிறது தொழுகை, அதுலேயும் சஜிதா இருக்கும் பொழுது சஜிதாவிலே அதிகம் துவா கேட்க பாருங்க. உங்களுடைய துவாக்கள் உங்களுடைய தேவைகளை தொழுகையில சஜிதால கேளுங்க, அதுல முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க அப்ப செய்யல, உங்களுக்கு கவனம் செதறது அப்படின்னு நினைச்சாலும் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் துவா கேட்கறத நீங்க சஜிதாவுடைய வண்ணத்துல கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான். இது நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு அவசரமான பண ரீதியான தேவையோ இல்லை மற்ற தேவைகள் இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு இடம் பார்க்குறீங்க, அதற்கான பணம் இல்லை உங்ககிட்ட, ஆனால் அந்த இடம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லாஹ் கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கான வழியை உங்களுக்கு காண்பித்து தருவான். இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஆசைப்படுறீங்க, வாங்கி கொடுக்கணும், அதுக்காக என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் அதுக்கான வழியை கொடுப்பான். எல்லாமே சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அதுக்கான வழி அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத முழுசா நம்பி பொருள் உணர்ந்து நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் கொடுப்பான், அதுவும் மின்னல் வேகத்துல. இது ரொம்ப எளிமையான அமல் தான். இதை செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி அவசரமான தேவையில இருந்தீங்கன்னாலும் இந்த அமல் செய்ய தொடங்கிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். ஐவேளை தொழுகை தவற விடாதீங்க. இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா கண்ட பலன் கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.